ஒரு 1/2 கிலோ தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3-4 டீஸ்பூனு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், நல்லா சுண்டணும். இது ஊறுகாய்க்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு கடுகு, 1/2 டீஸ்பூனு வெந்தயம், ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்துண்டு, இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துட்டு இது பொடிச்சிக்கலாம். அதை தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியை சுண்டிடுச்சு. ஒரு 100 கிராம் புளி தண்ணியில் ஊற வச்சுருந்தது, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியே கலக்காமல் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துருங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 பூண்டு பல்ல உரித்து இதை இடித்து அதில் சேர்த்துடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 40-50 கிராம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை நல்லா கலந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடலாம். ஊறுகாய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 8 டீஸ்பூனு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான ஸ்டவ்வை அணைச்சிருங்க, இல்லைன்னா எல்லாமே கருகிடும். கடுகு வெடிச்சோடனே இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணி வச்ச கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், அதுக்கப்புறமா இதை ஊறுகாய் சேர்த்துடலாம். தாளிப்பு எண்ணெய் சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை ஊறுகாய் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.